சென்னை அருகில் வர்தா புயல் கரையை கடக்கும் என்பதால் சென்னை, ராயபுரம், காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், வடசென்னை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுதா? தற்போதைய நிலவரம் என்ன? மணிமாறன், நிச்சயமா மணிமாறன், கடலின் சீற்றமானது தற்போது வங்கக்கடலில் இந்த வரதா புயலானது வந்தவுடனாகவே காசிமேடு பகுதியில் தற்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் கடலின் சீற்றத்தை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதன் ஆக்ரோஷ தன்மையானது மிக அதிகமாக இருக்கிறது. கடல் காற்றானது சுமார் 60 கிலோமீட்டரிலிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்து சொல்லியிருக்கிறது. அதற்கேற்றாற் போல் தற்போது முதலாகவே இங்கே சாரல் மழையுடன் இந்த கடல் சீற்றமானது அதிகமாக இருக்கிறது. எனவே இங்கே வரக்கூடிய மக்களுக்கு காவல்துறையினர் தொடர்ச்சியாக அறிவுறுத்தபடி இந்த பகுதிக்கு யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. உள்ளே இருப்பவர்களே தற்போது இங்கிருந்து வெளியே வரும்படியே காவல்துறையினர் ஒலிபெருக்கிகள் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். மேலும் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் இங்கே கரையில் கட்டப்பட்டிருக்கின்றன. அனைத்து படகுகளும் நேரடியாக இங்கே வந்துவிட்டன. இருந்தாலும் ஒரு சில படகுகள் ஆனது தற்போது கடலில் இருப்பதால் அந்த படகுகள் கரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இங்கே தேவையான அனைத்து பாதுகாப்பு முறைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அனைத்து விதமான படகுகளும், அதாவது இயந்திர படகுகளும் சரி, அதாவது சிறு இயந்திரங்கள் படகுகளும் சரி, அனைத்தும் இங்கே கரைக்க நிறுத்தப்பட்டிருக்கிறது மணிமாறன். அது மட்டும் இல்லாமல் கடல் அலைகளானது சுமாராக ஒரு 10 அடிக்கும் மேலாகவே இந்த பகுதியில் எழுகின்றது. இதுதான் தற்போது இங்க இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது மணிமாறன். சுபாஷ், அவசரத்துக்கு ஏதேனும் எண்கள், ஏதாவது இலவச எண்கள், ஏதோ பாதிப்பு ஏற்பட்டா இந்த எண்கள்ல சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எண்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? இந்த புயல் பத்தின விழிப்புணர்வும் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாக மணிமாறன், அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த புயல் தொடர்பாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக அவர்களிடையே கூறியதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அது தொடர்பாக இந்த கடல் சீற்றத்தை குறிக்கும் வகையில் இந்த கடலானது தொடர்ச்சியாக சீற்றமாக இருக்கிறது. ஆகவே யாரும் இங்கே வர வேண்டாம் என்பதை இங்க பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆங்காங்கே ஒவ்வொரு படகுகளானது வந்து கொண்டிருக்கிறதையும் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அந்த படகுகள் கரைக்கு திரும்புவதற்கான எச்சரிக்கையை சக மீனவர்கள், அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்கள் மட்டுமல்லாமல் இங்கே வேடிக்கை பார்க்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு முழுமையாக அனுமதியை மறுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினரால். ஆகவே இவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் உடனடியாக அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு அருகேவும், அதே போல ரோந்து பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அணுகலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது மணிமாறன். சுபாஷ், இங்க கடலோர மாவட்டங்களில், கடலோர பகுதிகளில் இருக்கிற இந்த மக்கள் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதெல்லாம் தயார் நிலையில் இருக்கா? மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க? நிச்சயமாக மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரை இந்த புயலை எதிர்கொள்வதற்காக ஏற்கனவே ஆலோசனைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது. அவசரகால எண்கள், அதே போல தடுப்பு முறைகள், எங்கெங்கெல்லாம் அதிக அளவில் வெள்ள தேங்குகிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் உடனடியாக மாநகராட்சி பணியாளர்களை அமர்த்தி வெள்ள நீரை வெளியே ஏற்றுவது. ஏனென்றால் 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழைப்பொழிவானது இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இது தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மாநகராட்சியும் சரி, சென்னை மாவட்ட நிர்வாகமும் சரி தயார் நிலையில் இருக்கிறது. பேரிடர் மீட்பு குழுவும் உற்சாகப்படுத்தப்பட்டு இருக்கிறது மணிமாறன். சுபாஷ், நீங்க இப்ப காசிமேடு பகுதியில் இருக்கீங்க. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், கடலுக்கு போனவங்க எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்களா, இல்ல யாராவது வர வேண்டியிருக்கா? இது சம்பந்தமான தகவல்கள் எதனும் இருக்கு? இருக்கு மணிமாறன். அதாவது கடலில் செல்லக்கூடிய 100லிருந்து 150ற்கும் படகுகள், காசிமேட்டை சார்ந்த படகுகள் ஒவ்வொன்றாக தற்போது கரைக்கு திரும்ப கொண்டிருக்கின்றன. இது போன்று 100லிருந்து 150 படகுகள் இன்னும் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று மீனவர்கள், நம்மிடையே இருக்கக்கூடிய மீனவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் கூறும் பொழுது எல்லாருக்கும் முன்கூட்டியே நாங்கள் எச்சரிக்கை விடுத்து விட்டோம். ஆனால் கடலின் அலை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் கரைக்கு சேருவதில் சிறு கால தாமதமாகிறது. ஆகவே அவர்கள் எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அவர்கள் எல்லாம் விரைவாக வந்து விடுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் மணிமாறன். சுபாஷ், வர்தா புயல் குறித்தும் முன்னேற்பாடுகள் குறித்தும் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.